த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இது நீதிமன்ற அறை பகுதி. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு மீதான விசாரணை நடந்திருக்கு. இதுல தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை பத்தின விரிவான விஷயங்களை பார்க்க இருக்கோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு நேரடியா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஆளுநர்களுடைய அதிகாரம் சம்பந்தமான பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தையை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பல ஆளுநர்களுடைய செயல்பாடுகள், அதிலும் குறிப்பா எதிர்கட்சிகள், அதாவது பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த மாநில அரசுகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களுக்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறத பார்க்க முடியுது. பல முக்கியமான மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சு அந்த அரசு செயல்படாத வண்ணம் அவங்க செயல்படுறதையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இத்தகைய விஷயங்களால விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே வர்றதை பார்க்க முடியுது. ஒவ்வொரு முறையும் ஆளுநருடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுட்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் சரியான ஒப்புதலை வழங்கலை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இதுல தமிழ்நாடு அரசு சார்ந்து வைக்கப்பட்ட வாதங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மசோதாக்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. உயர்கல்வித்துறை சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிறது மாதிரியான அதிமுக்கியமான மசோதாக்களை தான் ஆளுநர் இப்படி கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகளான பர்திவாலா மற்றும் மகாதேவன் தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல கிட்டத்தட்ட 4 நாட்கள், காலையில 10:30க்கு வழக்கு விசாரணை தொடங்கும், சாயந்தரம் 4:30 வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை போகும். இந்த 4 நாட்களுமே நான் நேரடியா இந்த வழக்கை பக்கத்துல இருந்து பார்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு சார்பா முன்வச்ச வாதங்களை கொஞ்சம் விலாவரியா பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பா மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகி, அதே மாதிரி வில்சன், ராகேஷ் திரிவேதி மாதிரியான பல மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தாங்க. மத்திய அரசு சார்பில் அட்டார்னி ஜெனரல், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி ஆஜராகி இருந்தார். இதுல தமிழ்நாடு அரசு சார்பா முக்கியமான விஷயங்களா முன்வைக்கப்பட்டது, ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது சட்டமன்றத்துடைய வேலை. ஆனா தமிழ்நாடு ஆளுநர் இல்ல அது ஆளுநர் மாளிகையில தான் நாங்க சட்டம் இயற்றுவோம் அப்படின்ற மனப்பான்மையில தான் இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் சூப்பர் சிஎம்மா தான் செயல்படணும்னு நினைக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர் தாராளமா செய்யலாம். ஆனா வெறும் நியமிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்துகிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்னு காரசாரமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அதிலும் தமிழ்நாடு ஆளுநர் பல இடங்கள்ல அவமரியாதை செஞ்சது சட்டமன்றத்தை மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தான் இந்த அரசை அமைச்சிருக்கிறாங்க. அதனால அவருடைய அவமரியாதை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ்நாடு அரசை அவமரியாதை செய்யறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களை அவமரியாதை செய்யறதா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன் வச்சாங்க. குறிப்பா இந்த 12 மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2 மசோதாக்களை எடுத்த உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா 10 மசோதாக்களை ஆண்டு கணக்குல அவர் தன்கிட்டயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில அந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் கேட்க தொடங்கும் பொழுதுதான் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆர்டிகல் 200, 201 இந்த 2 சட்டப்பிரிவுகள் படி ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கணும், இல்லாட்டி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும், இல்ல அதுல சில மாற்றங்கள் செய்யுங்க அப்படின்ற சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்து மாநில அரசுக்கே திருப்பி அனுப்பி வைக்கணும். ஆனா இதை தாண்டி நிறைய விஷயங்களை அவர் சொந்த கருத்துக்கள் மூலியமா, சொந்த அறிவின் மூலியமா செஞ்சிருக்கிறாரு. இது அரசியல் சாசனத்துக்கு அப்பட்டமான எதிரானது. குறிப்பா சில மசோதாக்களை எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்புனாரு. அதை நாங்க மீண்டும் நிறைவேற்றி ஆளுநர்கிட்டயே ஒப்படைச்சா 2வது முறை அப்படி செய்யும் பொழுது நிச்சயமா ஆளுநர் ஒப்புதல் அளிச்சே தீரணும். ஆனா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அதுக்கு மாறா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாரு. தடவையே ஆளுநர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது முறையா அவர் அதை செய்யறதுதான் பெரிய பிரச்சனை.
ஒரு ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு முறைதான் பயன்படுத்தணும். அதை ஏற்கனவே அவர் பயன்படுத்திட்டாரு. அதாவது மசோதாக்களை எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இரண்டாவது முறையா எப்படி அதை குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ரொம்ப நுணுக்கமான கேள்விகளை தமிழ்நாடு அரசு சார்பா வாதங்களா முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா ஆளுநர் தரப்புல ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான வெங்கட்ரமணி நிறைய முக்கியமான விஷயங்களை முன்வைச்சாரு. ஆனா ஆரம்பத்திலிருந்தே நீதிபதிகள் ஆளுநருடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில தான் நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பா ஒரு மசோதா மீது நீங்க முடிவெடுக்க ஏன் இத்தனை வருஷம் எடுத்துக்கிறீங்க? 2 வருஷம் 3 வருஷம் ஏன் ஒரு மசோதாவை நிலுவையில போட்டு வைக்கிறீங்க அப்படின்றத முதல் கேள்வியா எழுப்பியிருந்தாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, அந்த மீது எந்த முடிவும் எடுக்காம வச்சிருக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிறத நீங்க அரசு கிட்ட பகிர்ந்துக்கணும். இல்ல இந்த சட்டங்கள்ல சில தவறுகள் இருக்கு, அதை சரி செய்யுங்க அப்படின்றத நீங்க சொன்னாதானே அரசு செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதை அரசு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது என்ன மாதிரியான நடவடிக்கையா நாங்க பாக்குறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்புனாங்க. அதுக்கு பதிலளிச்ச ஆளுநர் தரப்பு ஒரு மசோதா சரியா தவறா அப்படின்ற விஷயங்களை ஆளுநர் முதல்ல அவருடைய மைண்டை அதுல அப்ளை பண்ணி பார்ப்பாரு. ரெண்டாவது, நீதிமன்றத்துக்கு அந்த மசோதாக்கள் ரத்தாகிறத ஆளுநர் விரும்ப மாட்டாரு. அதனால நிறைய சட்ட ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் அவரு அணுகுவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்ன போது நீதிபதிகள் அதை பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றதுதான் நேர்ல இந்த வாதங்களை 4 நாளா பார்த்தவன் அப்படின்ற முறையில என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. அதிலும் குறிப்பா குடியரசுத் தலைவருக்கு நீங்க ஏன் 2வது முறை அனுப்பி வச்சீங்க? உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ், உங்களுக்கான வாய்ப்பு அதில் இல்லவே இல்லையே, நீங்க ஏன் அதை செஞ்சீங்க அப்படின்றக்கான கேள்விகள் தான் திருப்பி முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா ஆளுநர் தரப்புல அதுக்கான பதில் சரியா கொடுக்கல அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பரபரப்பா நடந்த விஷயங்களுக்கு மத்தியில உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 1 வார காலத்திற்குள்ள எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு அனைத்து தரப்புக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் இல்ல ஒரு 15 நாட்கள் ஆகும்னு நினைக்கிறோம் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு. இந்த தீர்ப்பு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? ஆளுநர்களுக்கான அதிகாரங்களுக்கு கடிவாளம் இடுமா, இல்ல ஆளுநர்கள் செய்யக்கூடியது சரிதான் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதுதான் இருக்கு. ஆனா இந்த ஆளுநர்களுடைய செயல்பாடு, அதிலும் குறிப்பா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா என்ன தீர்ப்பு வந்தாலும் மக்கள் தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில மக்களாகிய நீங்கள் ஆளுநருடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அவர் செய்யறது சரிதான் நினைக்கிறீங்களா, இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? எது நினைச்சாலும் அதுக்கான காரணம் உங்ககிட்ட நிச்சயமா இருக்கும். அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தீர்ப்பு வரும் பொழுது இதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம்.